என்னடா லீடரே காணோம்? தெரியல சார். சொல்லியிருந்தா தெரியும்ல. எஸ் சார். இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7 பேர் வந்திருக்கீங்க. ஆசிரியர் கோஆர்டினேட் பண்ணுற ஆள் நானும் வந்திருக்கிறேன். போயிட்டு காலையில் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு காலையில் போயிட்டு வெனிகர் வாங்கிக்கிட்டு மற்றபடி அந்த சோப்ளிகேட்டு தேடிக்கிட்டு சின்ன சின்ன பொருள்லாம் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சேர்றோம். அந்த லீடர் இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். கவியரசு ஃப்ரெஷ் வாட்டர் கார்டியனுடைய டீம் லீடர். அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். வரலன்னு சொல்லியிருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோம் இல்லையா? வரலன்னு சொன்னால் நாம் வந்திருக்க மாட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலை நின்று போச்சா இல்லையா? சரியா? இதெல்லாம் சொல்கிறோம்ல, நம்ம நம்ம நாடு ஏன் இவ்வளோ மோசமாக போகுது, நாம் ஏன் இன்னும் ஏழ்மையிலே இருக்கிறோம், நாம் ஏன் புதிய கண்டுபிடிப்புகள் போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணம்தான். இப்போ குளமே முன்னெல்லாம் நல்லா பராமரித்து வச்சுருந்து அதுலேருந்து தண்ணி எடுத்து சோறாக்கி தின்னு குளித்து துணி துவைச்சி இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தண்ணி பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நாகரிகம் அடைஞ்சிடுச்சின்னு சொல்கிறோம். கார் வச்சுருக்குறோம், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், ஆன்லைனில் பொருள் வாங்குகிறோம், ஏரோப்ளேனில் பறக்கிறோம். பட் ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம தவிக்கிறோம். என் வயசில் தெருவுக்கு தெருவு 2 கான் 3 கான் இருக்கும். காணுங்கிறது பைப்பு, தண்ணி பைப்பு, முனிசிபாலிட்டி பைப்பு, சூப்பரான தண்ணி, முத்திரப்பாளையத்து தண்ணி, பாண்டி முழுக்க எல்லா இடங்களுக்கும் அந்த தண்ணி போய் சேரும். இந்த மாதிரி லீவு நாளில் நாங்கள் என்ன செய்வோம்னா பசங்களோட போய் விளையாடுவோம். அங்கங்கே தோப்பு துறவுலாம் போய் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுவோம், பேட்மிண்டன் விளையாடுவோம், போட்டிப்புல் விளையாடுவோம். தண்ணி தாவம் அடிச்சதுன்னா வீட்டுக்கு வர மாட்டோம். அங்கேயே பக்கத்தில் ஏதாவது காணம் இருக்கும், தண்ணி எடுத்து குடிச்சிடுவோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஊறப்பட்ட கான் இருக்கும். நம்ம நடுவில் தண்ணி தாவம் எடுத்துன்னா டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி அங்கே போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவோம். இப்போ இருக்க அந்த கான், இப்போ இருக்க அந்த தண்ணி, இதுக்காக தானே நம்ம இப்போ ஒன்றா கூடியிருக்கிறோம். ஏதாவது யோசிக்கணும்னு 7 பேரையும் 8 பேரையும் வர சொல்லிட்டு அவன் வரலன்னாக்கா இன்னைய ஒரு நாள் அப்படியே வேஸ்ட் ஆகிடுது பாருங்க. கேர்ள்ஸ் தான் வரவானான்னு சொல்லியிருக்கிறோம். அது தமிழ்லையும் போட்டிருக்கணும், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கணும். ஏன் கேர்ள்ஸ் வரவானான்னு சொன்னோம்? அக்காலாம் இன்னைக்கு இல்லை, புரியுதா? லேடி ஒர்க்கர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு கூப்பிடணும், இல்லைன்னா நம்ம கேர்ள்ஸ் கூப்பிடக்கூடாது. அதனால தான் பாய்ஸ் மட்டும் கூப்பிட்டு நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு அவன் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு மறுநாளோ உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சால் அது எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். டோன்ட் வேஸ்ட் த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.